அண்ணே, நீங்க சொன்னது அக்மார்க் உண்மை. மத்தவங்க எல்லாம் வேகம்னு ஓடுறாங்க. ஆனா தளபதி விஜய் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் சைலண்ட் வால்கேனோ தான். மத்த கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறத விட மக்களோட நேரடியா டீல் பண்றது தான் தவகவோட சக்சஸ் ஃபார்முலா. இந்த முதல் கட்ட வேட்பாளர் லிஸ்ட் மற்றும் மர்மமான விருப்பமனு மேட்ர ஒரு அதிரடி பிராண்டி செய்திகள்ல பார்த்திடலாம். பிராண்டி செய்திகள்: 80 பேர் டிக். பிப்ரவரி 28இல் அதிரடி. தளபதியின் மாஸ்டர் பிளான். கலக்கத்தில் அறிவாலயம். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் யாஷ். என்ன பாஸ், விருப்பமனு வாங்கின கூட்டம் 50,000-மா? ஆனா திருப்பி கொடுத்தது வெறும் 1000-மா? இதுல தான் தளபதியோட ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. 80 பேரை ஆல்ரெடி டிக் பண்ணிட்டாராம் விஜய். அதுவும் ஜெயலலிதா பாணியில. பிப்ரவரி 28ல ஒரு பெரிய வெடி வெடிக்கப் போகுது. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. பிப்ரவரி 6ல ஆரம்பிச்ச விருப்பமனு வேட்டையில 50,000 மனுக்கள் போயிருக்கு. ஆனா 1000க்கும் குறைவான மனுக்கள் தான் பூர்த்தி செய்யப்பட்டு திரும்ப வந்திருக்காம். 2. மர்மமான மந்தநிலை. ஒரு தொகுதிக்கு 2 பேர் கூட விண்ணப்பிக்கலையேன்னு மத்த கட்சிகள் கிண்டல் பண்றாங்க. ஆனா தளபதி குவான்டிட்டிய விட குவாலிட்டிய நம்புறாரு பாஸ். 3. ஜே ஸ்டைல். நேர்காணல் நடக்கும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ விஜய் ரகசியமா 80 வேட்பாளர்களை ஏற்கனவே இறுதி செஞ்சிட்டாராம். இது பழைய அம்மா ஸ்டைல் பிளான். 4. இந்த 80 பேர்ல ஜாதி ரீதியா 30 பேர், அப்புறம் மத்த கட்சிகள்ல இருந்து வந்த ஸ்ட்ராங்கான கிளை செயலாளர்கள்னு மிக்ஸ் பண்ணி ஒரு வின்னிங் டீமை ரெடி பண்ணியிருக்காரு விஜய். 5. பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல தளபதி விஜய் நேரடியா அறிவிக்க போறதா ஒரு ஹாட் நியூஸ் கசிஞ்சிருக்கு. 6. மார்ச் அதிரடி. மார்ச் 2ஆம் வாரத்துல 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில ஏத்தி தமிழக அரசியலையே அதிர வைக்க போறாரு நம்ம தளபதி. 7. மக்கள் டீலிங். கூட்டணி பத்தி கவலைப்படாம நான் மக்களோட கூட்டணின்னு விஜய் இருக்கிறது தான் இப்போ திமுக அதிமுகவுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. பாஸ், ஏன் இந்த மனுக்கள் கம்மியா வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் எதிர்பார்ப்பது வெறும் காசு வைச்சிருக்கவங்களை இல்ல, மக்களுக்காக உழைக்கிற உண்மை தொண்டர்களைத்தான். விருப்பமனுங்கிறது ஒரு கண் துடைப்பா கூட இருக்கலாம். ஆனா பின்னாடி நடக்கிற கிரவுண்ட் ஒர்க் தான் மெயினான மேட்டர். தவகவோட ஒவ்வொரு மூவும் ஒரு லேவாதேவி இல்ல, அது ஒரு புரட்சி. கண்ணா, மனு வாங்கினவன் எல்லாம் வேட்பாளர் ஆக முடியாது. மனசுல இருக்கிறவன் தான் தளபதியோட வேட்பாளர். 1000 பேர் தான் மனு கொடுத்திருக்காங்கன்னு சிரிச்சவங்க 28ஆம் தேதி அந்த லிஸ்ட பார்த்துட்டு அலறப் போறாங்க பாஸ். தளபதி இஸ் நாட் பிளேயிங் த கேம், ஹி இஸ் சேஞ்சிங் த ரூல்ஸ் ஆஃப் த கேம் பாஸ். விஜய் அறிவிக்கப் போற அந்த 80 பேர் யார் யாரா இருக்கும்? உங்க தொகுதியில தவக வேட்பாளர் யாருன்னு தெரியணுமா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழக அரசியலோட அதிரடி அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மைய லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Yash signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.